ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஜாமுன் செய்கிறதுக்கு 8 ஸ்லைசஸ் ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதோடைய ஓரங்கள் எல்லாமும் நம்ம கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இது தேவையில்லை. இப்போ இந்த கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை 4 பீசஸாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த ஸ்லைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 25 கிராம் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இது டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ இந்த ரவையும் ப்ரெட்டும் ஒன்று நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரவை சேர்த்து செய்யும்போது ஜாமுனோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது காய்ச்சி ஆற வச்ச பால், இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு 100 ml பால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதால இது ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடலாம். அதுக்கு நடுவில் சுகர் சிரப் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு சர்க்கரை, 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு நமக்கு பிசுக்கு பதம் இருந்தால் போதும். சர்க்கரை இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிச்சிட்ருக்கு. இப்போ பதம் சரியாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பாகு தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப் சேர்க்குறேன். இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முன்னே இருந்ததை விட உங்களுக்கு இப்போ கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்காக கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு தேவையான அளவு மாவை எடுத்துகிட்டு இது நம்ம விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். 2 கைக்கு நடுவுலையும் நல்லா இது மாதிரி அழுத்தினதுக்கப்புறமா நல்லா ஷேப்பாக ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம செய்யும்போது உங்களுக்கு குலாப் ஜாமுன் வெடிக்காமல் நல்லா ஷேப்பாக ரவுண்டாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் செஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு 15 கிடைக்கும். இப்போ ஜாமுன் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிட்டோம். மாவு கொஞ்சம் போடும்போது அது பொறுமையாக மேலே வரணும். அந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு 7 உருண்டைகளை சேர்த்துக்கலாம். உருண்டைகளை சேர்த்த உடனேயே பொறுமையாக கலந்து விடணும். கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டோம்னா ஜாமுன் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து கலரும் உங்களுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஜாமுன்லாம் உடையாமல் நல்லா வெந்து வருது. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி உருண்டை பிடிச்சி போடும்போது உங்களுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இந்த ஜாமுன் உங்களுக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜாமுன்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் போடுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் நல்லா சூடாக இருக்கணும். ஒருவேளை ஆறி இருந்ததுன்னா திரும்பவும் சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம பொரிச்ச ஜாமுன்களெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா தட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக ஓப்பன் பண்ணி இருக்கிற மாதிரி 4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றி இருந்த சுகர் சிரப்போட அளவும் குறைஞ்சிருக்கு. ஜாமுனும் நல்லா சுகர் சிரப்பை ஏற்றிருக்கு. இப்போ இது நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. இப்போ இது ஒரு பீஸ் எடுத்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜாமுன் கட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற மாவு வரைக்கும் சுகர் சிரப் நல்லா ஊறி இருக்குது. ரவை சேர்த்து செஞ்சுருக்கிறதால உள்ளேயும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு நமக்கு பொருட்களும் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.